குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் கன்வென்ஷன் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் மிரர் எப்படி நியூமரிக்கல்ஸில் அப்ளை பண்ணுறது. யூஸ்வலாக நம்ம பண்ணுற மிஸ்டேக் வந்து நியூமரிக்கல்ஸில் நம்ம சைன் கன்வென்ஷனில் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னால நம்மளுடைய நம்ம மார்க்கை கெயின் பண்ணுறது அப்படின்ற இந்த மார்க் ஸ்கோரிங் பாயிண்ட்டை நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹவு டு அப்ளை சைன் கன்வென்ஷன் என்ன நியூமரிக்கல். ஸோ ஆல்ரெடி நம்ம சைன் கன்வென்ஷன் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த சைன் கன்வென்ஷனை ஃபஸ்ட் இந்த நியூமரிக்கலில் அப்ளை பண்ணுற கான்செப்டை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோடைய சொல்யூஷன். இந்த சொல்யூஷனை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிவன் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் இந்த கொஸ்டினை ரீட் பண்ணிவிட்டு நம்ம கிவனை எழுத பார்க்கலாம். ஸோ an object placed at distance of 20 cm in front of a concave mirror. என்ன மிரர் கொடுத்துருக்காங்க, கான்கேவ் மிரர். மிரருக்கு முன்னாடி எப்போவுமே நமக்கு சைன் கன்வென்ஷனில் தெரியும், object should be placed in the left side of the mirror. அப்போது u வந்து இங்கே 20 cm in front of the mirror, லெஃப்ட் சைடு தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போவுமே என்ன இருக்கணும், நெகட்டிவ் சைனாக இருக்கணும். ஸோ நான் சைன் கன்வென்ஷன் வரேன். அதோட ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோக்கல் லென்த் 15 cm. என்ன கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த இமேஜ். அப்போது v கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ v எனக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ தான். இது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ கிவன் எழுதிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் சைன் கன்வென்ஷனை அப்ளை பண்ணணும். பிஃபோர் சப்ஸ்டியூட்டிங் நம்ம சைன் கன்வென்ஷனை ஃபோக்கல் லென்த் பார்க்கும்போது கான்கேவ் மிரருடைய ஃபோக்கல் லென்த் எப்போவுமே நெகட்டிவ். ஏன் அப்படின்னா நம்ம வீடியோவில் ஒரு ஷார்ட்கட் போட்டிருப்போம், அதை வெரிஃபை பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கர்வ் வச்சுருக்கிறதுனால எப்போவுமே எஃப் வந்து நெகட்டிவ். ஸோ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா மிரர் ஃபார்முலா என்ன, இஸ் ஈக்குவல் டு 1/v + 1/u. இங்கே இப்படி டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். நம்ம கண்டுபிடிக்க போகிறது v. ஸோ இமேஜ் 1/v is equal to 1/f. இந்த u இந்த பக்கம் கொண்டு போகும்போது அது எனக்கு மைனஸாக மாறும். ஸோ 1/u. ஸோ இப்போ இதுதான் என்னுடைய கண்டிஷன். இதில் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், v டேர்ம்ஸ்க்கு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வரும் பாருங்கள், 1/v is equal to கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ u minus f divided by uf. இது 1/v, எனக்கு v தானே வேணும். ஸோ v will be equal to uf divided by u minus f. ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ v will be equal to u உடைய வேல்யூ என்ன, -20. f உடைய வேல்யூ என்ன, -15 டிவைடட் பை u உடைய வேல்யூ -20, f உடைய வேல்யூ -15. ஸோ -15 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, v will be equal to, எனக்கு நியூமரேட்டரில் பாருங்கள் 20 × 15 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +300 வரும் டிவைடட் பை, இங்கே பாருங்கள் -20 + 15 மாறிடும். ஸோ -5 வரும். ஸோ b is equal to, இந்த மைனஸ் இருக்கும், 305 நம்ம கேன்சல் பண்ணும்போது 6 5s are 30. ஸோ 6 0. ஸோ 60 cm, -60 cm. அப்போது எனக்கு v வந்து நெகட்டிவில் கிடச்சிருக்கு. அப்போது v நெகட்டிவில் இருந்ததுன்னா இது என்ன நேச்சர் ஆஃப் த இமேஜ் வந்து ரியல், லெஃப்ட் ரைட் ஃபார்ம் ஆகியிருக்கு லெஃப்ட் சைடு. ஸோ அது வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இது வந்து ஒரு 2 மார்க்கான நியூமரிக்கல் கண்டென்ட். இது தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது வந்து கான்கேவ் மிரர் கண்டிஷன், கான்கேவ் மிரருக்கு இதே மாதிரி ஒரு கண்டிஷன் கான்வெக்ஸ் மிரருக்கு நம்ம சால்வ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கான்வெக்ஸ் மிரருக்கான கண்டிஷனும் கிளியர் ஆகிடும். ஸோ சேம் ஸ்டெப்பு, ஃபஸ்ட் நம்ம இதோட கிவன் எழுதிக்கலாம். இது வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்றதுனால சைன் கன்வென்ஷனில் நமக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்டு 30 cm இன் ஃப்ரண்ட், அப்போ முன்னாடி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ u is equal to 30 cm. பொசிஷன் ஆஃப் த இமேஜ் நெகட்டிவ். f வந்து இது கான்வெக்ஸ் மிரர்ன்றதுனால பாசிட்டிவ். ஏன், கர்வேச்சர் வந்து ரைட் சைடில் இருக்கும், அதனால் அதுக்கு பாசிட்டிவ். ஸோ ஃபார்முலா 1/f is equal to 1/v + 1/u. சேம் ஃபார்முலா தான். இதை ரீஅரேஞ்ச் பண்ணி is equal to என்ன கண்டிஷன் வந்துச்சு,
யூஎஃப் பை யூ மைனஸ் எஃப் இல்லையா, அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஃப் டிவைடட் பை யூ மைனஸ் எஃப். இப்போ சப்ஸ்டியூஷன். ஸோ v இஸ் ஈக்குவல் டு யூவோட வேல்யூ மைனஸ் 30, எஃபோட வேல்யூ ப்ளஸ், ஸோ 15 டிவைடட் பை யூவோட வேல்யூ மைனஸ் 30 மைனஸ் எஃபோட வேல்யூ ப்ளஸ், ஸோ அப்படியே 15 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் என்ன வரும், நியூமரேட்டரில் எனக்கு 30 × 15 அப்படின்ற கண்டிஷன் வரும். ஸோ 30 × 15 மேலே எனக்கு 30 வந்து நெகட்டிவில் இருக்கிறதுனால எனக்கு நியூமரேட்டர்லேயும் நெகட்டிவ் வேல்யூ தான் வரும். ஸோ அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு 250 மைனஸ் 415 வரும் டிவைடட் பை மைனஸ் 30 மைனஸ் 15. ஸோ ரெண்டுமே ஆட் ஆகும். ஸோ மைனஸ் 45. இப்போது ரெண்டு மைனஸுக்கும் கேன்சல் ஆகிடுமா, அப்போ எனக்கு வியோடைய வேல்யூ என்ன கிடைக்கும், v இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 10 கிடைக்குமா, ப்ளஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ ப்ளஸ் 10 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இமேஜ் வந்து எனக்கு ப்ளஸ் கிடச்சிதுன்னா அது என்ன, அந்த நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்ன அர்த்தம், இட் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரிக்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஓகே, தேங்க்யூ.